மார்கழி மாதம் 5ஆம் நாள் திருப்பாவை 5ஆம் பாடல். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். விளக்கம். எங்கள் பரமன் பிரமிக்கத்தக்க செயல்களை புரிபவன். அவன் மதுராபுரியில் அவதரித்தவன். அந்த ஊருக்கே பெருமை சேர்த்தவன். பொங்கி பெருகும் தூய்மையான வெள்ள நீரோட்டத்தால் கரைகளில் வளம் கொழிக்க செய்யும் யமுனை நதியின் கரையில் அவன் விளையாடி மகிழ்ந்தவன். எங்கள் ஆயர்குலத்தில் வந்து உதித்த மேன்மையான ஒளிவிளக்கு போன்றவன். தன் பிறப்பால் இவன் தாய் எண்ணூற்றான் கொள் என்று பெருமை பேசும்படியாக தேவகிக்கு பெருமை அளித்தவன். இவனுடைய குறும்பை பொறுத்து கொள்ள இயலாத வளர்ப்புத்தாய் யசோதை அவனை கயிற்றால் ஒரு உரலில் கட்டி வைத்தாள். ஆனால் அதையும் ஒரு விளையாட்டாக தாய்க்கு பணியும் நன்னெறி குழந்தையாக ஏற்றுக்கொண்ட மணி வயிறோன் அவன். அந்த கயிற்றின் தடம் கூட மிக அழகிய ஆபரண தழும்பாக கொண்டவன். இந்த கண்ணனை சேவிக்க நாங்கள் போகிறோம். அதற்கு முன் தூய்மையான நீராடி பிறகு அவனை காண மனம் வீசும் நறுமலர்களை எடுத்து செல்வோம். எங்கள் கண்ணனை மனதில் இருத்தி அவனுடைய புகழை வாயார பாடினாலேயே போதும். செய்த பாவங்கள் அனைத்தும் தீப்பட்ட தூசு போல கருகி உருகி காணாமல் போய்விடுமே.